துணைவேந்தரை பதவி நீக்கம் செய்யக்கூடிய அதிகாரம் எந்த பதிவாளருக்கும் கிடையாது என்று தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் பதிவாளர் தியாகராஜன் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் சங்கர் மற்றும் பதிவாளர் தியாகராஜன் இடையேயான அதிகார மோதல் நீட்டித்து வருகிறது. உச்சகட்டமாக கடந்த சனிக்கிழமையன்று இருவரும் ஒருவரை ஒருவர் பொறுப்பிலிருந்து நீக்குவதாக ஆணை பிறப்பித்தனர். இதன் காரணமாக தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் பதிவாளர் அறைக்கு பூட்டு போடப்பட்டுள்ளது. இந்நிலையில் இன்று பதவியேற்க வந்த பதிவாளர் தியாகராஜன் போலீஸ் பாதுகாப்புடன் பூட்டை உடைத்து தானே பதவியேற்றுக் கொண்டார். இந்த சம்பவம் காரணமாக தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் பரபரப்பான சூழல் நிலவியுள்ளது. இந்த சூழ்நிலையில் இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய தியாகராஜன், துணைவேந்தரை பதவி நீக்கம் செய்யக்கூடிய அதிகாரம் எந்த பதிவாளருக்கும் கிடையாது என்று தெரிவித்தார். ஆனால் துணைவேந்தரின் பணிகளை கவனிக்கக்கூடிய அதிகாரம் ஆளுநர் தனக்கு தந்திருப்பதாக அவர் கூறியுள்ளார். பதிவாளருக்கு, அதாவது துணைவேந்தர் பொறுப்பு, துணைவேந்தர் பதவி நீக்கம் செய்ய அதிகாரம் இல்லை. ஆனா துணைவேந்தர் பணிகளை கவனிக்கக்கூடிய, அந்த பணிகளை கவனிக்கக்கூடிய ஆர்டர் கொடுக்கிற அதிகாரத்தை மேதக ஆளுநர் எனக்கு தந்திருக்காங்க. அதன் அடிப்படையில் கொடுத்து துணைவேந்தர் நியமிக்கும் அதிகாரம் எந்த பதிவாளருக்கும் கிடையாது. ஆனா நானும் இப்ப துணைவேந்தர் நியமிக்கல, துணைவேந்தர் பணிகளை கவனிக்கத்தான், துணைவேந்தர் பொறுப்பு கூட கிடையாது. ஆனா அவரால் அதிகார துஷ்பிரயோகம் செய்து துணைவேந்தர் பொறுப்பு, அந்த துணைவேந்தர் கார் எடுக்கிறது, இப்படி தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த பணிகளை கவனிக்காம தான் அதிகார போக்கில் செயல்பட வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு அந்த துணைவேந்தர் பொறுப்புன்னு போர்டெல்லாம் மாட்டிக்கிட்டு அசிங்கப்படுத்துறார். அதுவோட மாண்புமிகு அமைச்சர் பெருந்தகை அவர்கள் தலைமையில் நடந்த விவாத கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. அப்ப கூட சொன்னாங்க, என்ன பணிகளோ அதை மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு 19 சொன்னாங்க. ஆனால் அது எல்லாமே அந்த பணி ஆணையை வழங்கக்கூடிய அதிகாரத்தை மேதக ஆளுநர் அவர்கள் வழங்கியதன் அடிப்படையில் வழங்குச்சு. இப்ப இன்றைய சூழ்நிலையில் தமிழ்நாடு அரசு எனக்கு இருவரும் தொடர்ந்து நீடியுங்கள், தற்பொழுது அமைதி நிலை நிலவட்டும், அந்த வகையில நீங்க அவரவர் பணியை பாருங்கள். ஐயன் திருவள்ளுவர் சிலை அந்த வெள்ளி விழா கொண்டாட்டம் நடப்பதால் 2 நாட்கள் கழித்து ஆட்சி குழுவை கூட்டு உரிய முடிவை எடுக்கலாம். அமைதியான